நம்ம இன்றைக்கி டைம்ஸ் பற்றி பார்க்கலாங்க, நேரம் பற்றி. ஸோ நேரமில் பார்த்திங்கன்னா ஹவர்ஸ், மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து தியரிட்டிக்கலாக பார்க்கலாம், அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹவர்ஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, த ஷார்ட் ஹேண்ட் ஆஃப் எ கிளாக் இஸ் கால்டு த ஹவர் ஹேண்ட் ஆஸ் இட் மெஷர்ஸ் ஹவர்ஸ். ஓகேங்களா. ஸோ ஹவர்ஸ்ன்றது ஒரு கிளாக், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாக், இது கிளாக்காக அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாக்கில் வந்து ஷார்ட் ஹேண்ட் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதுதான் வந்து ஹவர் ஹேண்டுன்றாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு தீஸ் ஆர் மார்க்டு ஃப்ரம் 1 to 12 ஆன் எ கிளாக். ஓகேங்களா. ஸோ 1 to 12 வரைக்கும் மார்க் பண்ணியிருப்பாங்கன்றாங்க. ஸோ அதுதான் வந்து ஹவர் ஹேண்டுன்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மினிட்ஸ். The long hand of the clock is called the minutes hand. ஓகேங்களா. ஸோ as it measures the minutes, there are, அது என்ன சொல்ல வராங்கன்னா, அதுதான் வந்து மினிட்ஸை வந்து மெஷர் பண்ணுதுன்றாங்க. ஓகேங்களா. ஸோ தேர் ஆர் 60 மார்க்ஸ் இன் எ கிளாக் தட் ஷோஸ் மினிட்ஸ். ஓகேங்களா. ஸோ 60 வரைக்கும் மார்க் பண்ணியிருப்பாங்கன்றாங்க, அதுதான் வந்து மினிட்ஸை குறிக்குதுன்றாங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50, 55, 60 வரைக்கும் மார்க்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து மினிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ சம் வாட்சஸ் அண்ட் clock have a long and slanderனா மெல்லிதாக. ஓகேங்களா. ஸோ மெலிசா இருக்கும்னு சொல்ல வராங்க செகண்ட்ஸ் ஹேண்ட். ஓகேங்களா. ஸோ தட் கால் செகண்ட்ஸ் ஹேண்ட். இட் டிக்ஸ் எவ்ரி செகண்ட். ஸோ எவ்ரி செகண்ட்ஸ்க்கு வந்து டிக் டிக்குன்னு சவுண்ட் வரும். ஓகேங்களா. ஸோ அந்த செகண்ட் வந்து நம்மளோட சிட்டிக்கு இருக்குங்களா, ஸோ இந்த ஒரு சிட்டிக்கோட மதிப்பு தான் வந்து செகண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி 1 டைம் நம்ம பண்ணோம்னா 1 செகண்ட் மூவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 2 டைம் பண்ணோம்னா 2 செகண்ட்ஸ் அந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்ச் எடுத்துக்கிறேன் பாருங்கள். இந்த வாட்சில் பாருங்கள், இங்கே பாருங்கள் ஷார்ட் ஹேண்ட் இருக்குது, லாங் ஹேண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் செகண்ட்ஸ் ஹேண்டு மூவ் ஆகிட்டே போகுது பார்த்தீங்களா. ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மூவ் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து செகண்ட்ஸ் ஹேண்டு. ஓகேங்களா. ஸோ 60 செகண்ட்ஸ் மூவ் ஆனால் 1 மினிட் மூவ் ஆகும்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ 60 செகண்ட்னால் இந்த பெரிய முள் இருக்குது இல்லைங்களா, ஸோ பிக் ஹேண்ட் இருக்குது இல்லைங்களா, லாங் ஹேண்டு, ஸோ இது வந்து 1 மினிட் கிராஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ 60 செகண்ட்னா ஓகேங்களா, ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக வந்தால் அதுதான் வந்து 60 செகண்ட். ஓகேங்களா. இதுக்குள்ளே 60 செகண்ட் மூவ் ஆகிட்டு வரும். ஓகேங்களா. புரியுதுங்களா. இதுதான் வந்து செகண்ட்ஸ் ஹேண்டு. ஓகேங்களா. செகண்ட்ஸை குறிக்கும் இது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ 1 ஹவர்னா 60 மினிட்ஸ். ஓகேங்களா. 1 ஹவர்னா 60 மினிட்ஸ். அதுவே 1 மினிட்னா 60 செகண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அதுதான் நான் சொன்னேன், 1 மினிட்னா 60 செகண்ட்ஸ். தட் மீன்ஸ் இந்த மூவ் ஆகுது பார்த்தீங்களா செகண்ட்ஸு, இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா இது ஒரு சுற்று ஃபுல்லாக வந்தால் அதுதான் வந்து 1 மினிட்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ இதை வந்து ஒரு கிளாக்காக அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இதில் வந்து செகண்ட்ஸ் ஹேண்ட் இல்லை, அதுவே ஹவர் ஹேண்டு, மினிட்ஸ் ஹேண்டு இருக்குது. செகண்ட்ஸ் ஹேண்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து ஹவர்ஸும் நெக்ஸ்ட் வந்து மினிட்ஸும் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹவர்ஸ் ஹேண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹவர்ஸ் வந்து எந்த நம்பருக்கு நேராக இருக்கோ அதுதான் வந்து நம்மளுக்கு ஹவர் கணக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷார்ட் ஹேண்டு கரெக்டாக 12 o'clock 12 கிட்டே இருந்துச்சுன்னா இது வந்து 12 o'clock டைமு. சேம் இந்த ஹவர் ஹேண்டு வந்து 1 கிட்டே இருந்துச்சுன்னா கரெக்டாக 1 o'clock. அதுவே வந்து இந்த 2 கிட்டே இருந்துச்சுன்னா 2 o'clock. இந்த ஹவர் பற்றி எந்த இதுவும் இல்லை, கரெக்டுங்களா. எந்த ஒரு உங்களுக்கு டவுட்டும் இல்லை, எந்த நம்பருக்கு நேராக இருக்கோ அதை கரெக்டாக நம்ம டைம் அஸ்யூம் பண்ணிடுவோம். ஓகேங்களா. ஸோ இன்னொரு விஷயம், இப்போ நான் வந்து இது வந்து கரெக்டாக இந்த ஒரு செகண்ட் இப்படி மூவ் ஆகுது இல்லைங்களா, நம்ம அக்யூரேட் டைம் கரெக்டாக பார்க்கணுன்னா நம்ம மினிட்ஸும் கூட சேர்ந்து பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து மினிட்ஸ் அண்ட் ஃபஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மினிட்ஸ் வந்து இங்கே இருந்தால் 5 மினிட்ஸ் கணக்கு. ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் கரெக்டாக 5 கிட்ட இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து 5 மினிட்ஸ். ஓகேங்களா. சேம் இந்த 1 கிட்ட இருக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கே இருந்தால் 5 மினிட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இப்படி நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ சில வாட்சஸில் இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த லாங் ஹேண்ட் வந்து 1க்கு நேராக இருந்துச்சுன்னா 5 மினிட்ஸ்ன்ற மாதிரி. ஓகேங்களா. 5 மினிட்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த லாங் ஹேண்டு 2 கிட்ட இருந்துச்சுன்னா 10 மினிட்ஸ். ஓகேங்களா. புரியுதுங்களா. நெக்ஸ்ட் அதுவே வந்து இங்கே இருந்துச்சு 3 கிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து 15 மினிட்ஸ். ஓகேங்களா. அதே மாதிரி 4 கிட்ட போச்சுன்னா 20 மினிட்ஸு, 5 கிட்ட போச்சுன்னா 25 மினிட்ஸு, 6 கிட்ட போச்சுன்னா 30 மினிட்ஸ். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து 30 மினிட்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட்டு 7 கிட்ட போச்சுன்னா 35,
40, 45, 50 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ வந்து அகெயின் இந்த மினிட் ஹேண்ட் வந்து ஒரு ரவுண்டு ஃபுல்லாக போயிட்டு 60 கிட்ட வந்துருச்சுன்னா அப்போ எவ்வளோ 60 மினிட்ஸ் மூவ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ 60 மினிட்ஸ் மூவ் ஆச்சுன்னா 1 hour ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 1 o'clock கிட்ட இருந்துச்சுன்னா இந்த இந்த லாங் ஹேண்ட் ஒரு சுற்று ஃபுல்லாக வந்துருச்சுன்னா அப்போ இது எங்கே போயிட்டுருக்கும்? 2க்கு நேராக போயிட்டுருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா 1 hour வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போது இதை வந்து மைனூட்டாக அக்யூரேட்டாக பார்க்கணுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது கொஞ்சம் இங்கே மூவ் ஆகுதுன்னா இது 1 minute. ஓகேங்களா? கொஞ்சம் மூவ் ஆகுதுன்னா 1 minute. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு கொஞ்சம் மூவ் ஆச்சுன்னா இங்கே 2 minutes, 3 minutes, 4 minutes, அப்புறம் தான் வந்து 5 minutes ஆகும். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லாங் ஹேண்ட் வந்து இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கலாங்க. இது இந்த நம்பரே இல்லை, இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கலாம் லாங் ஹேண்ட். ஓகேங்களா? ஸோ அப்போனா இதுக்கு மத்தியில் இருக்குது. அப்போனா இது மத்தியில் இருந்துச்சுன்னா 1 இது இந்த மத்தியில் இருந்துச்சுன்னா எத்தனை மினிட்ஸ்னு அர்த்தம் நமக்கு? 2 minutes ஆர் 2.5 minutes வரும். ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு அக்யூரேட்டாக வேணால் 3 minutes. ஓகேங்களா? ஸோ 2 minutes ஆர் 3 minutes. புரியுதுங்களா? இப்போ அதுவே வந்து இங்கே வந்தால் 1க்கு நேராக வந்தால் அது 5 minutesன்னு அர்த்தம். அதுவே வந்து 1க்கும் 2க்கும் சென்டரில் வந்துச்சுன்னா 7 minutes ஆர் 8 minutes வரும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ மினிட்ஸ் ஹேண்டை பற்றி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மினிட்ஸ் ஹேண்ட் வந்து ஒரு ரவுண்ட் சுற்றி வந்தால் 1 hourன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுவே வந்து 60ல் பாதி எவ்வளோ? 30. ஓகேங்களா? ஸோ இந்த மினிட்ஸ் ஹேண்ட் வந்து இங்கே 30 கிட்ட வந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? 30 கிட்ட வந்துச்சுன்னா ½ an hourன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? டைம் எவ்வளோ? ½ an hour. 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 60 வரைக்கும் வந்துச்சுன்னா அது 60 minutes. தட் மீன்ஸ் 1 hour டைம்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? அதுவே இந்த 1ல் ஸ்டார்ட் ஆகி இங்கே 30 வரைக்கும் வந்திருக்குன்னா அப்போ அது எவ்வளோ? 30 minutes. 30 minutes மீன்ஸ் ½ an hour. ஓகேங்களா? ½ an hour. ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது ஃபுல்லாக இங்கே 1ல் ஸ்டார்ட் ஆகி 60 வரைக்கும் வந்துச்சுன்னா அது வந்து 1 hour ஆகிடும். இது லாங் ஹேண்டு எப்படி சுற்றி வந்துச்சுன்னா 1 hour ஆகிடும். அதுவே வந்து 30ல் ஸ்டாப் ஆச்சுன்னா 30 minutes. தட் மீன்ஸ் ½ an hour டைம். ஓகேங்களா? அதுவே இங்கே 15 கிட்ட இருந்துச்சுன்னா 15 minutes. தட் மீன்ஸ் 1/4 மணி நேரம் ஆயிருக்கும்னு அர்த்தம். கரெக்டுங்களா? 1/4 மணி நேரம். அதுவே வந்து இது 45 கிட்ட போச்சுன்னா இங்கே 30 வந்துச்சுன்னா ½ an hour, இதுனா 1/4 மணி நேரம், இதுனா 3/4 மணி நேரம். தட் மீன்ஸ் 45 minutes. புரியுதுங்களா? ஸோ 45 minutesனால் 3/4. இது வந்து கரெக்டாக ரெண்டுமே 12ல் பார்த்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? கரெக்டாக ரெண்டுமே 12ல் பார்த்த மாதிரி இருக்குது. அப்போ இப்போ எவ்வளோ டைமு? 12 o'clock. கரெக்டாக 12 o'clock. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த லாங் ஹேண்ட் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு 1 கிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ லாங் ஹேண்ட் எங்கே இருக்குது? 1 கிட்டே இருக்குது. அப்போது இப்போ டைம் எவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லணும்னா 12 o'clock 5 minutes ஆயிருக்குன்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ 12 o'clock 5 minutes ஆயிருக்கு. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் சேம் இந்த லாங் ஹேண்டு அப்படியே மூவ் ஆகிட்டு 2 கிட்ட வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ 2 கிட்ட வந்திருக்கு. அப்போது டைம் இப்போ எவ்வளோ? 12 o'clock 10 minutes ஆயிருக்கு. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்மால் ஹேண்ட் வந்து உங்களுக்கு மூவ் ஆகாத மாதிரி தெரியும். ஏன்னா இது வந்து டைம் வந்து இந்த பிட்வீன் சென்டருக்கு தான் நம்ம மூவ் ஆகுது. அது வந்து ஸ்லோவாக எப்போவுமே வந்து ஹவர் ஹேண்டு ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். உங்களுக்கு நல்லா தெரியுது வந்து மினிட்ஸ் ஹேண்டு மூவ் ஆகிறது நல்லா தெரியும். அதை விட செகண்ட்ஸ் ஹேண்டு மூவ் ஆகிறது மட்டும்தான் உங்களுக்கு நல்லா தெரியும். மினிட்ஸ் ஹேண்டு வந்து நம்ம பார்க்கறதுக்குள்ளே டக்குன்னு போயிட்டே இருக்கும். ஆனால் ஹவர் ஹேண்டு ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஹவர் ஹேண்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த லாங் ஹேண்டு 3 கிட்ட வந்திருக்கு. அப்போ இப்போ டைம் எவ்வளோன்னு சொல்லணும். இது வந்து ஹவர் ஹேண்ட் வந்து கொஞ்சமாக மூவ் ஆகிருக்கும். ஓகேங்களா? அப்போ டைம் இப்போ எவ்வளோ ஆயிருக்கு? 12 o'clock 15 minutesன்னு சொல்லணும். ஸோ நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி பார்த்தோம்னா 12 o'clock 1/4 மணி நேரம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ 12 o'clock 1/4 மணி நேரம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ தட் மீன்ஸ் 12:15 டைம் எவ்வளோ? 12:15. நெக்ஸ்ட் வந்து இது 20 கிட்ட வந்துச்சுன்னா அப்போது இப்போ எவ்வளோ டைம் ஆயிருக்குன்னு அர்த்தம்? 12 o'clock 20 minutes. புரியுதுங்களா? ஸோ 12 o'clock 20 minutes. தட் மீன்ஸ் இந்த 20 வந்து சில வாட்சஸில் சில கிளாக்கில் இருக்காது. தட் மீன்ஸ் 4 பார்த்த மாதிரி வந்தாலும் அது 20 minutes தான். ஓகேங்களா? ஸோ தட் மீன்ஸ் இங்கேருந்து இங்கே மூவ் ஆனால் 5 minutes, 10 minutes, 15 minutes, 20 minutes. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த 4லேருந்து 5 மூவ் ஆயிருக்குன்னா அப்போ அது எவ்வளோ? 25 minutes. அப்போ இப்போ எவ்வளோ டைமு? 12 o'clock 25 minutes. நெக்ஸ்ட்டு இது அப்படியே 30க்கு வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அப்படியே 30க்கு வந்திருக்கு. தட் மீன்ஸ் 6க்கு வந்திருக்கு. அப்போ இப்போ எவ்வளோ டைமு? 12:30.
எவ்வளோ டைம் 12:30 புரியுதுங்களா? ஸோ 12:30 மீன்ஸ் 12:30 ஆகுதுமா டைம்னு சொல்கிறோம்ல. நம்ம யாராவது இப்போ எவ்வளோ டைம்னா 12:30 ஆகுது, தட் மீன்ஸ் 12:30 12 ஆகிட்டு ½ அன் ஹவர் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த பிக் ஹேண்ட் வந்து நேராக 9 கிட்ட போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நேராக 9 கிட்ட போயிருக்கு. அப்போ இப்போ எவ்வளோ டைம்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? 12:45 ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா 12:45 ஆகுதுமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஸோ 12:45 அப்படின்னா 12:45 ஆகுது. நெக்ஸ்ட்டு இது வந்து அப்படியே இப்படி மூவ் ஆகிட்டு இங்கே வந்திருக்குன்னா அப்போ இப்போ எவ்வளோ டைமு? 12:55 ஆகுது. எவ்வளோ டைமு? 12:55. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த ஸ்மால் ஹேண்டு அக்யூரேட்டாக ஒன்னுக்கு நேராக இருக்குது. அப்போ இந்த பிக் ஹேண்டு எங்கே வரும்? 60க்கு நேராக வரும். ஓகேங்களா? ஸோ 60க்கு நேராக வந்துட்டு ஸ்மால் ஹேண்டு இங்கே 1க்கு நேராக இருந்தால் இப்போ எவ்வளோ கரெக்டாக அக்யூரேட் டைம்? கரெக்டாக 1 ஓகேங்களா? ஸோ கரெக்டாக 1 நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் ஹேண்ட் வந்து கரெக்டாக 3 கிட்ட வந்திருக்குங்க. கரெக்டாக 3 கிட்ட வந்திருக்கு. ஆனால் இது வந்து பிக் ஹேண்ட் வந்து 60 கிட்டே இருக்குன்னா கரெக்டாக டைம் இப்போ எவ்வளோ? 3 புரியுதுங்களா?